ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டிசம்பர்னாலே மழை தான். ஒரு வழியாக மழை இப்போ தான் கொஞ்சம் கம்மியாகி எல்லாரும் செட்டில் ஆகிருப்பீங்க இல்லையா? டிசம்பரை யாராலையும் மறக்க முடியாது, முக்கியமாக எங்கனாலையும் மறக்க முடியாது. ஏன்னா நம்ம நிக்கியோட பர்த்டே டிசம்பரில் தான். ஆமாம், அவள் டிசம்பர் 4ஆம் தேதி தான் பிறந்தா. போன வருஷம் டிசம்பர் 4ஆம் தேதி எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லவே தேவையில்ல. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டுக்கிட்ட அவ்வளோ தண்ணி இருந்தது. சென்னையில் பாதி இடம் தண்ணியில் தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போச்சு லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷமும் மழை வரும் தான் எதிர்பார்த்தோம், பட் அந்த அளவுக்கு இல்லை. பரவாயில்ல, நல்லதாக போச்சு. அவள் இவ்வளோ வளர்ந்துருந்தாலும் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி, ஐயோ மழை வந்துருமாம்மா, என்னோடய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண முடியாதா, இதே மாதிரி தான் புலம்பிட்டு இருந்தா. ஆனால் மழை இந்த வருஷம் அந்த அளவுக்கு வரல, கொஞ்சம் தான் வந்தது. ஆனால் விட்டு விட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தது. நாங்கள் நல்ல வேளை ஷாப்பிங்கெல்லாம் அன்றைக்கி பண்ணி முடிச்சிட்டோம். அவள் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்புறமா சின்னதாக ஏதோ ஒரு கம்மல் கேட்டான்னு சொல்லிட்டு இந்த கடையில் போய் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பிளேஸ் எங்கன்னு, இந்த இடம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளேஸ் எங்கன்னு தெரியும். பாருங்கள், நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் தான் இது. அவள் ஷாப்பிங் அப்படியே முடிச்சுட்டு நான் ரொம்ப நாளாக ஷூ வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு போகிறதுக்கு டைமே இல்லை. சரி, எப்படியோ வந்துட்டோமே, வாங்கிட்டு போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு சைஸ் எல்லாம் கொஞ்சம் செட் ஆகலை. அதனால் நான் செக் பண்ணியெல்லாம் பார்த்தேன், பட் என்னோடய சைஸுக்கு அந்த மாடல் அதெல்லாம் செட் ஆகாதனால சரின்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்து ஸ்பெக்ஸ் கடைக்கு போயிருந்தோம். கொஞ்ச நாளாக அவள் தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா. செக் பண்ணி பார்த்ததுல மைல்டாக பவர் லைட்டாக ஏறி இருந்தது. அதனால் சரி ஃப்ரேமும் மாற்றிட்டு அப்படியே லென்ஸும் மாற்ற வேண்டியதாக இருந்தது. அதை ஆர்டர் கொடுத்துட்டு வரலான்னு போயிருந்தோம். சரி, சும்மா தானே உட்காந்துருக்கோம், நம்மளும் ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கலான்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே ஒரு ஃபன்னு நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே டிஸ்பிளேல ஒரு கண்ணாடி இருந்தது. போட்டு பார்த்தா ஒரு சைடு மட்டும்தான் கண்ணாடின்னு இருக்குது, இன்னொரு சைடு ஓட்டையாக இருக்குது. நம்ம ரஜினிகாந்த் படத்தில் வரும் இல்லையா, அவருக்கு ஒரு கண்ணாடியோடய இருப்பார், அந்த மாதிரி இருந்தது. அதை வச்சு நான் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், ஒரு பக்கம் மட்டும் லென்ஸ் இருக்குது. கடையில் இருக்கவங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு அதை பார்த்துட்டு. அங்கேருந்து சரி அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம நிக்கியோட பர்த்டே. ஸோ நாங்கள் கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கட் பண்ணலான் தாங்க பிளான் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா சரி, வீட்டில் கட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போய் கட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ பீச்சில் கட் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பிளானும் மாறிடுச்சு. ஏன்னா மழை வந்துடுச்சு. அங்கே கொஞ்ச நேரம் நின்னோன்னு செம்ம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வேறு வழி இல்லாமல் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். மழை நிற்கிற மாதிரியே தெரியல. ஓகே, இதுக்கு மேலே இங்கே நின்று கேக்கெல்லாம் வெட்ட முடியாது, கேக்கு கரைஞ்சிரும்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஒரு ஹோட்டல் போகலான்னு அங்கேருந்து ஒரு ஹோட்டல் போயாச்சு. சரி, நின்று சும்மா கொஞ்சம் நேரம் அந்த மழையை நல்லா ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் செம்ம மழை, பயங்கர மழையாக இருந்தது. அப்புறம் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே போயிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிவிட்டு அவ்வளோ டின்னருக்கும் அங்கேயே வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி அங்கே போனோம். ஆனால் அங்கே நாங்கள் எதிர்பார்க்காதது ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. பார்த்தீங்களா, அங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சேர்ந்து ஒரு 2-3 டேபிள் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்கள ஒருத்தருக்கு பர்த்டே போல் இருக்காங்க. அவங்க அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. நாங்கள் இங்கே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறத பார்த்துட்டு அவங்கெல்லாம் கத்தி ஹாப்பி பர்த்டேன்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்கிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, பயங்கரமாக எக்ஸைட்டடாக. ஏன்னா இந்த மாதிரிலாம் வேற ஒருத்தங்கெல்லாம் இந்த மாதிரி சத்தமாக கத்தி விஷ் பண்ணதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு.
சரி விஷ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்க குடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னா. சரின்னு அவங்க அப்பா கூட போயிட்டு அதுக்கப்புறம் கேக் குடுக்கலான்னு சொல்லி போனம்போது தான் தெரிஞ்சுது, அங்க வந்து இன்னும் 2 பேருக்கு பர்த்டே போல இருக்கு அங்க. அந்த கேக் வெட்டுறதுக்காக அவங்க ரெடியா இருந்தாங்க. அப்பயும் பாருங்களேன் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி. பார்த்தீங்களா? மறுபடியும் எவ்ளோ எக்ஸைட்மென்ட்டோட எல்லாரும் விஷ் பண்றாங்கன்னு சொல்லி. அவளோட இந்த பர்த்டே இத்தன பேரோட விஷஸோட நடக்கணும்ன்றது கடவுளோட ஆசை போல இருக்கு. அதான் இப்படி வந்து நடந்தது. அதே மாதிரி உங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும், விஷஸும் கண்டிப்பா நிக்கிக்கு வேணும். கண்டிப்பா அவள பிளெஸ் பண்ணி விஷ் பண்ணுங்க. ஓகே. டாடா! பாய்.